பிரதமர் ஒவ்வொரு முறை வரும்போதும் இப்படி தான் பேசுகிறார். நாங்கள் தான் கூடுதல் நிதி கொடுத்தோம், 10 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியை விட அதிக நிதி கொடுத்தது நாங்கள் தான் அப்படின்னு தமிழ்நாடு பொதுக்கூட்டத்தில் மட்டுமல்ல, பார்லிமெண்ட் செஷனில் கூட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல முறை சொல்லியிருக்காங்க. பல அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. ரயில்வே துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு வரும்போது பாஜக அமைச்சர்கள் இதை தான் பேசுவார்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மோடி அவர்கள் கூட பேசியிருக்கார், நிறைய பட்டியல் போட்டார் நேற்று. ஆனால் நேற்று துணிச்சலாக திமுகவை எதிர்க்கிற ஒரு வலிமையான வார்த்தையை பிரதமர் உச்சரிக்கலை. இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் வேலைவாய்ப்பு மோசடி செய்திருக்கிறார், பணம் வாங்கியிருக்கிறார், இப்படி தான் பேசுகிறார். தவிர இந்த மாவட்ட அமைச்சர் யார் அப்படின்னு பெயர் கூட சொல்ல ஏன் மோடி பயப்படுறார்? மோடி எழுதி கொடுத்துருப்பாங்களே, தமிழ்நாட்டில் என்ன பேச வேண்டும் என்று மோடிக்கான டீம் எழுதி கொடுக்கும். அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை மோடியால் பேச முடியல. ஆனால் நாங்கள் நிதி கொடுத்தோம் அப்படின்னு பட்டியல் போடுறார். சரி, ஓகே, நிறைய சொல்லியிருக்கார். அதாவது மாநில தேசிய நெடுஞ்சாலைக்கு 57,000 கோடி எங்கள் ஆட்சியில் கொடுத்துருக்கிறது. ஆனால் 2004 to 2014 இந்த தொகை ரொம்ப குறைச்சல், 4 மடங்கு கூடுதலாக கொடுத்துருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஊரக பகுதிகள் சாலைக்கு 8,000 கோடி கொடுத்துருக்குறோம், அவங்களோட 3 மடங்கு அதிகம், இப்படி தான் சொல்கிறார். இன்னும் பெங்களூர் சென்னை, சென்னை ஹைதராபாத் புல்லட் ரயில் திட்டம்லாம் வைத்திருக்கிறோம், இப்படி ஏகப்பட்ட சொல்கிறார். 2014 தொடங்கி இதுவரை 3 லட்சம் கோடி ரூபாயை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் கொடுத்ததை விட இதுதான் அதிகம். எல்லாம் ரைட்டு, உண்மை. இதுவும் தினத்தந்தியில் செய்தி வச்சு தான் நான் பேசுகிறேன். இதுக்கு பதில் இன்றைய முரசொலியில் வந்திருக்கு. தென்சென்னை எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் பார்லிமெண்ட்டில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 2024-25 சமக்ர சிக்ஷா திட்டத்திற்கு தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறீர்கள், இன்னும் எவ்வளோ நிலுவை இருக்கிறதுன்னு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க பார்லிமெண்ட்டில். அதில் கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்ட மத்திய நிதி விவரங்கள் அப்படின்னு பதிலில் 2023-24 ஒதுக்கீடு தொகை 2120 கோடியே 25 கோடி. ஆனால் விடுவித்த தொகை 1871.96 கோடி. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 கோடி பாக்கி இருக்குது. அதே மாதிரி 2024-25 ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை 2151.59 கோடி தொகை. இவ்வளோ ஒதுக்கிட்டு விடுவித்த தொகை வெறும் 362.81 கோடி.